அவனும் இன்ஃப்ளூயன்சர் தான், அவன்கிட்ட கொடுக்காதீங்கடா மைக்கை. ஏய் அவங்க அப்பா பின்னாடியே வீடியோ எடுப்பார், அந்த பையன்கிட்ட கொடுக்காதீங்கடா. நம்மலாம் மைக் எடுத்துகிட்டு வந்தோமா, இப்போ அவன் வீட்டிலேருந்தே வரும்போது மைக் போட்டு வந்துட்டான் பார். பட் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் எனக்கும் இதே வயசில் ஒரு பையன் இருக்கான், குழந்தைக்கு இன்னசென்ஸ் ஒண்டி லூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இது வியூஸ் போடலாம் யோசிக்காத, ஓகே? உன்னை நான் எதுவுமே சொல்ல, நீ செம்மையாக இருப்ப, பயங்கரமாக பண்ணுவேன், ஓகே? பார்க்கும்போது இது எவ்வளோ பில்லியன் ரீச் ஆகுது அப்போ சொல்லுவேன். பாவிங்களா. ஃபர்ஸ்ட் போட்டோ. ஆமாம், பின்ன என்ன இது, இதெல்லாம் யாராவது கிராஃபிக்ஸ் சிஜி இல்லாமல் பண்ணுவாங்க? நான் படத்துலேயே பாதி ஒழுங்காக பண்ணல. அதை பற்றி இப்போ நிறைய அந்த ஓடிடியில் வந்த பிறகு அந்த கிராஃபிக்ஸ் பற்றி சொல்கிறாங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலையே அப்படின்றது. ஒரு ஷாட் இப்போ இருக்குது, ஒரு ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் ஷாட் இருக்குன்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் ஆகும். இப்போ 8லேருந்து 10 மாதம் ஆகிற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் 8லேருந்து 10 மாதத்துக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுக்கணும். இப்போ தேட்டரில் யாருமே பெருசாக அதை சொல்லலை, ஓடிடியில் பார்க்கும்போது பாஸ் பண்ணி இது நாங்கள் எதிர்பார்த்தது தான், ஏன்னா நாங்கள் அதை ஒழுங்காக பண்ணலை. இப்போ எல்லா கன்ஸ்ட்ரெயின் நாங்கள் இதனால தான் பண்ணல, அதனால மக்கள் தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சி திட்டுவாங்க. இன்னும் சில இடத்துல இப்போ நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் இது பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் கிராப் எத்தனை போடுறாங்களோ அதுக்கு அதிகமான ஸ்க்ரீன் கிராப் நானே ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த சீன் சூர்யா சார் நடிக்கலையா இல்லை வேற ஒருத்தவங்களை வச்சு பண்ணதா? அப்போ எல்லா ஸ்டண்ட் காட்சிகளுமே சாய் அபியங்கருக்கு அந்த பாட்டு வரும்போது ஒழுங்காக கொஞ்சம் பேர் ரிசீவ் பண்ணலன்னும் போது பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார் அவர். நான் வேறு படத்துலேருந்து எடுத்துட்டேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னோன்னா அவர் இன்னும் பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார். அவர் நினச்சார் பாட்டு நான் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்கன்றனால எடுத்து, இன்றைக்கி பார்த்தா அந்த பாட்டை ஏன் வைக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ த மொமெண்ட் ஃப்ரம் டேக் திஸ் சாங் டவுன் டு வை டிட் யூ டேக் திஸ் சாங் டவுன் இஸ் த விக்டரி ஃபார் சாய் அபியங்கர். என் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் நிறைய வாட்டி இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கப்புறம் கப்பு பிளேயர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு தோனி பின்னாடி போய் நிற்பார். அதுக்காக தோனி அதே டீமை நீங்கள் இன்னொரு கேப்டன் கிட்ட கொடுத்தா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு சொன்னால் அவங்கள பெருமையாக சொன்னால், அவங்க ஐடியான்னு சொன்னால் நம்மள சின்னதாக நினைப்பேன். எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது. அண்ட் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு 15 பேர் வேலை செய்கிறோம், 15 பேருக்கும் இந்த படத்து மூலிமா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா ஐ வாண்ட் தெம் டு டேக் ஆல் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் த ஃபில்ம். சினி உலகம் பிரசன்ஸ் ஆர்ஜே பாலாஜி பச்சை சட்டை ஸ்பெஷல் மீட்டப். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் வென்ஃபீல்ட் மென்ஸ்வேர் டைலட் கான்ஃபிடன்ஸ், பிரஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா, பிரஸ்டா இன்னர்வேர்ஸ் லெகிங்ஸ் நைட்டீஸ். பவர்ட் பை லைன் ஆஸ்திரேலியன் நோட்ஸ், லைன் நோட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வி கேர் எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்ளம்ஸ் ரெக்வயர் எக்ஸ்ட்ராடினரி கேர். கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வினர் 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். சின்ன பையன் என்ன கேள்வி கேட்பான்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குண்ணா. அவங்க வீடியோ எடுத்து அவங்க இன்ஸ்டாகிராமில் உனக்கு அதானப்பா வேணும் வந்துருப்பா, நீ எனக்கு என்ன தேட்டரில் பார்த்தல, இங்கே பார் நம்மலாம் மைக் எடுத்துகிட்டு வந்தோமா, இப்போ அவன் வீட்டிலேருந்தே வரும்போது மைக் போட்டு வந்துட்டான் பார். நீ படிக்கிறியா, ஸ்கூலுக்குலாம் போறியா? ஸ்கூலுக்கு போகிறேன். எந்த கிளாஸ்? 6th. 6th சூப்பர்ப்பா. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கு இந்த எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க? 120K. 120K வச்சிருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி, ஸோ ப்ரவுட், சூப்பர். 120Kலாம் இந்த 6வது படிக்கிற குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா பயங்கர ஆஹா என்னடா இப்படி இருக்குன்னு இருக்கு. பட் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கும் இதே வயசில் ஒரு பையன் இருக்கான், குழந்தைக்கு இன்னசென்ஸ் ஒண்டி லூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 6வது படிக்கிற குழந்தை 6வது படிக்கும்போது தான் 6வது படிக்கிற குழந்தையா இருக்க முடியும். ஏன்னா இப்போவே இந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு மாதிரி நடந்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த இன்னசென்ஸ் எங்கே போய் அந்த குழந்தைக்கு எப்போ கிடைக்கும்? ஸோ எனக்கு ஒரே ரிக்வஸ்ட், இதை நான் இதுவாக கூட ஹார்ஷாக சொல்லணும், நான் ரொம்ப வித் ஆல் ஹியூமிலிட்டி ஐம் சேயிங், என் குழந்தைகிட்ட நான் ரொம்ப பிடிச்சி பார்க்குற விஷயமே என் குழந்தை மாதிரியே இருக்குது. எனக்கு அது ஒரு குழந்தைக்கு, இந்த குழந்தையால தான் அது அப்படி இருக்க முடியும். 6th படிக்கும் போதே அந்த குழந்தைக்கு ஒரு HDFC பேங்க்கில் வேலை செய்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறது வேணாம், அதுக்கு தேவையில்லை, அது வளர்ந்து கற்றுக்கும். 120K இப்போ வரலன்னா காலேஜ் படிக்கும்போது வரட்டும். ஐ நோ இஸ் மேக்கிங் மணி, இஸ் ஏர்னிங், பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட் வரும், வீடியோஸ் வரும், எல்லாமே பண்ணுங்கள். பட் ஆனால் குழந்தையாக வச்சுக்கோங்களேன். என்னோட ரிக்வெஸ்ட் இது ப்ளீஸ். நீ ஜாலியாக இரு, விளையாடு, ஸ்கூலுக்கு போ, ஃப்ரெண்ட்ஸோட இரு, சைடில் வீடியோ பண்ணு, ஓகே? இந்த பையன் கொஞ்சம் இன்னசென்ட்டாக தான் இன்னும் இருக்கான். நீங்கள் நிறைய வீடியோ போகிற இடத்துலலாம் அவனை புஷ் பண்ணாதீங்க, அவனுக்கு பிடிச்சா அவன் பண்ணட்டும். எனக்கு அன்றைக்கி தேட்டரில் பார்த்தேன் இவரை, இன்றைக்கி இங்கே பார்க்குறேன். ஐ ரியலி வாண்ட் திஸ் சைல்டு டு க்ரோ ஆஸ் அ சைல்டு. ஓகே, காட் பிளஸ் யூ, சூப்பர். ஓகே, இது வியூஸ் போடலாம் யோசிக்காத, ஓகே? உன்னை நான் எதுவுமே சொல்ல, நீ செம்மையாக இருப்ப, பயங்கரமாக பண்ணுவேன், ஓகே? பார்க்கும்போது இது எவ்வளோ பில்லியன் ரீச் ஆகுது அப்போ சொல்லுவேன். பாவிங்களா. உங்கள் பையனை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்றது. உங்கள் பையன் இந்த இன்ஸ்டாகிராம்ன்றது இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து உங்கள் பையனை நீங்கள் எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறீங்க, எவ்வளோ இன்னசென்ஸாக வச்சுக்கிறீங்க? சரி, இப்போ என் பையனோட 14th பர்த்டே இப்போ வந்தது, April 3rd. அப்போது என்கிட்ட கேட்டான், கேன் ஐ ஜாயின் இன் இன்ஸ்டாகிராம் அப்படி கேட்டான். ஒய் அப்படின்னா, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னா.
சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா மொபைல்லேருந்து அவங்க லாகின்லேருந்து இன்னொரு ஐடியா ஆட் பண்ணி ஜாயின் பண்ணான். இப்போ அவன் பண்ணுற ஒரே கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 30 days ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா நான் போடுற போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கமெண்ட் போடுறான். யாரோ ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க, அது பேர் என்ன, ஆர்ஜே பாலாஜி இஸ் மை இன்ஸ்பிரே ஏதோ ஒன்று போட்டு ஒரு பவழமல்லி பாட்டு போட்டு ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு போய் கமெண்ட் போட்டிருக்கான், யூ சி ஆஸ் இஸ் சன் தீஸ் ரீல்ஸ் மேக் மீ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் ஆனால் போஸ்ட் இதைக்குள்ள போட்டதே இல்லை. ஸ்டோரி போடுவான், த ஒன் அந்த டைட்டில் கார்டு சூர்யா சாரோடது வந்து ரொனால்டோவுக்கு போட்டு, அவர் ஃபுட்பால் ஃபேன். ஸோ ரொனால்டோவுக்கு போட்டிருந்தாங்க, மெஸ்ஸிக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுவான். ஸோ நான் வந்து ப்ரொமோஷனுக்காக வேறு ஊருவாக போகும்போது எனக்கு வந்து, ஏன்னா அவனுக்கு ஃபோன் கிடையாது. ஸோ சில நேரத்தில் அம்மா ஃபோன்லேருந்து இருக்கும்போது எனக்கு அதுலேருந்து மெசேஜ் அனுப்புவான், கம் ஹோம் சூன் அந்த மாதிரிலாம் அனுப்புவான். ஸோ இப்போ 14th பர்த்டேக்கு அதுவும் எங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, சரி பர்த்டே கேட்டால் வேணாம் சொல்ல வேணான்னு. பட் ஆனால் வி கான்ஸ்டன்ட்லி மானிட்டர். எங்கள் 2 குழந்தைக்குமே வந்து எனக்கு நான் சில நேரத்தில் பார்ப்பேன், இந்த மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க, லேப்டாப் இருக்குது, ஐபேட் இருக்குது. சி வி ஹேவ் அ லிமிட் அட் ஹோம். ஒரு வாரத்தில் வீக் டேயில் வந்து 1/2 hour, வீக்கெண்ட்ஸில் வந்து 1 hour, இவ்வளோ தான் ஃபோன் கொடுப்போம். அந்த டைமில் தான் ஃபோன் பார்க்க முடியும். 24 மணி நேரமும் ஃபோனில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது. கீழே குனிஞ்ச தலைவன் நிமிராமல் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அது மாதிரி இருக்க வேண்டாம். அது மீறி அவங்க ஃபோன் எடுப்பாங்க, ஸ்னீக் இன் பண்ணுவாங்க. பட் ஆனால் வி ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். நான் என் பெரிய பையனுக்கு சொல்லியிருக்கிறது 16 வயசில் ட்ரை டு கெட் யூ மொபைல் ஆன் யோர் பர்த்டே அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்கள் எப்படியாவது அதை 18க்கு புஷ் பண்ணலான்னு பார்க்குறோம். பட் 16 ஐ திங்க் இப்போதைக்கு நாங்கள் அவங்ககிட்ட பேசி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ எனக்கு வந்து இதில் பெருசாக உடன்பாடு இல்லை. கொஞ்சம் டைம் இருக்குது. அதான் சொன்னேன், எனக்கு என் குழந்தைங்க வந்து இதாகணும், அதாகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும். என் குழந்தைங்க நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், குழந்தையாக இன்னசென்ட்டாக இருக்கணும், ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். 10 வயசுனா 10 வயசு மாதிரி ஜாலியாக இருக்கட்டும், அதுக்கான விளையாட்டு விளையாட்டும், அதுக்கான கோவம் பிடிக்கட்டும், அதுக்காக அடம் பிடிக்கட்டும், அழட்டும். 15 வயசுனா 15 வயசுக்கான அந்த டீனேஜுக்கான என்ன இருக்கோ அது இருக்கட்டும். பட் ஆனால் 10 வயசுலேயே ஒரு குழந்தைய வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுறது, 12 வயசுலேயே எக்ஸ்போஸ் பண்ணுறது, டு ஈச் தேர் ஓன். ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், இந்த கிளாஸ் போகணும், அந்த கிளாஸ் போகணும், எல்லாமே நம்மளோட ஆசை. நம்ம குழந்தை இது எல்லாமே அவங்கவுங்க பேரண்ட். பட் ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னதும் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஆதங்கம், குழந்தைங்களாம் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே தே பிகமிங் லைக் மெச்சூர்ட். அவங்களோட தாட்ஸ் மெச்சூர் ஆகுது. அந்த வயசுக்கு மீறின பேச்சு இருக்கலாம், அதெல்லாம் இருக்குது. இந்த சினிமா குழந்தைங்கன்னு இருக்கும்ல, சினிமாலாம் வரும், அந்த அங்கிள் அந்த அப்படிலாம் பேசுவோம்ல. ஸோ அது இப்போ நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய, முன்னாடிலாம் குழந்தை அங்கிள் வந்திருக்காரு ஆடு, குழந்தை வீட்டு மாமா வந்திருக்காரு இப்போ பாடு அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் எல்லா குழந்தையும் எல்லாரையுமே நம்ம புஷ் பண்ணி பண்ண இருக்கணும். குழந்தைக்கே பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணுதுன்னா பரவாயில்ல. பட் டு மேக் தட் அஸ் அ ப்ரொஃபஷன் டு அன் யங் சைல்டு, ஐ டோன்ட் லைக் தட். எனக்கு பர்சனலாக. ஸோ ஐ கீப் மை சில்ட்ரன் அவுட் ஆஃப் இட். என்ன மைக் வாங்கிட்டீங்களா அதுக்குள்ள? பிரதர் நான் வாங்கிட்டேன். இல்லை உங்களை பார்த்தாலும் எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. இல்லை முதல்ல கருப்புங்கிறது எதிர்ப்பும்பாங்க, அதை வெற்றி நிறமா மாத்திருக்கீங்க. யூ ஆர் an influencer. நோ 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 பிரதர். நோ. எல்லாருமே கருப்பு வைப் பார்த்துட்டோம், ஆர்ஜேபி வைப் பார்க்கலாமா? டேக் இட் ஈஸி வித் மீ ஆர்ஜே பாலாஜி. நான் உங்கள் ஆர்ஜே பாலாஜி. கோயம்புத்தூர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. இங்கேருந்து லைஃப் ஆரம்பிச்சு, ஓ மை காட், ஆப்கானிஸ்தான் டீம் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருச்சு, டிவிகே டிஎம்கே ஜெயிச்சிருச்சு, நீங்களும் ஜெயிக்கலாம், நானும் ஜெயிக்கலாம், ஓ மை காட். உங்கள் பேர்? என் பேர் ஆர்ஜே பாலா. ஆக்சுவலாக ஆர்ஜே ஆக ஆசைப்பட்டேன், ஆக முடியல. பட் இப்போ ரேப்பிடோ ஜாக்கியாக இருக்கேன். பீப்புள் கூட கனெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக சினிமா ட்ரை பண்ணிக்கிட்டு சர்வே பண்ணுறதுக்காக ரேப்பிடோ ஓடிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயும் ஆர்ஜே இருந்தது, ரேப்பிடோ ஜாக்கி. ஸோ ஒரு 4 ரூமுக்குள்ளே பேசினாலும் மக்கள் கூட தான் பேசுகிறோம், 400 பேர் கூட இருந்தாலும் மக்கள் கூட தான் பேசுகிறோம். ஸோ இதை நம்ம வந்து சரியாக பயன்படுத்துவோம். ஏன்னா இது நிறையா டெய்லியும் அன்னவுன் பீப்புளை பார்க்குறோம். ஸோ அதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கிட்டத்தட்ட நானும் உங்களை மாதிரி ஒரு பிக் ஃபேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். இந்த ஆர்ஜேபி வைப் அப்படிங்கிறது என்னோட மட்டும் இல்லை, என் போல் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் உங்கள் வாய்ஸ் உங்கள் முன்னாடி பேசணுங்கிறது எனக்கு ரொம்ப காலமாக ஆசை. அதனால தான் உங்கள் முன்னால் பேசி காட்டினேன். இவ்வளோ துடிச்சிட்டு இருந்தேன். அந்த வைப் அதுதான். இப்போ அந்த வைப் என்னோட மட்டும் போகாது. இப்போ ஆர்ஜேபி கருப்பு வைப் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆர்ஜேபி கருப்பாக மாறினா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு பக்கத்தில். என்னடா கூட்டமா? இல்ல அண்ணா என் பேர் ராஜேஷ். சூப்பர். நீங்க அண்ணா நல்ல பயங்கர ஃப்ளோ இருக்கு உங்ககிட்ட பேசும்போது. ஆல் தி பெஸ்ட். நல்லா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. நீங்க உங்க பேரு? என் பேர் ராஜேஷ்ண்ணா. ராஜேஷ். சொல்லுங்க ராஜேஷ், நீங்க என்ன வாய்ஸ் எடுப்பீங்க? உங்ககிட்ட வந்து அந்த ஸ்டேஜில் நின்று பேசணும். அந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் உங்க பக்கத்தில் வரலாமா? இப்போ இப்படி கேட்டேன்னா எனக்கு பயமா இருக்கு. பக்கத்தில் வரலாம். வரலாம். ஓகே இருப்பா. வரட்டும். வந்ததுக்கப்புறம் தட்டு. எனக்கே பயங்கர பீதி ஆகுது. ஒன்று ஆர்ஜே பாலா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அவரை விட்டு வந்துட்டேன். இல்லை நீ அங்கே இருப்பா. உங்கள்கிட்ட கேட்டு லைஃப்பை மாற்றணும், என்னோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றிருக்கீங்க. அதை நான் சொல்லிடுறேன். ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. நீங்கள் ஏன் ஃபோக்கஸாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு விஜய் சார்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள்
கமெண்ட்ரி பண்ணல. உங்களோட கமெண்ட்ரிக்காக தான் நான் மெயினாக பார்க்குறேன். உங்களோட கமெண்ட்ரி பண்ணல. நீங்கள் அதுலேருந்து எல்லாத்தையும் தள்ளி ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. நான் இந்த ஸ்டேஜுக்காக நான் நம்ம ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு. எனக்கு அந்த டைமில் விஜய் டிவியில் ஒரு சான்ஸ் வருது. இங்கே கோவை காட்டாலன்னு ஒரு ஷோ நடக்குது. இல்லை நான் இந்த கோவை காட்டாலனுக்கு தான் போகிறேன்னு சொன்னேன். கண்டினியூவாக ட்ரை பண்ணேன். ஃபைனல்ஸில் 1 lakh டைட்டில் அடித்தேன். அதில் ஒரு 12 பேர் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ், விநாயகன் சார், கமலஹாசன், விஜய் சேதுபதி சார், உங்களோட வாய்ஸை நான் விஷுவலாக கிரியேட் பண்ணேன். வணக்கம்டா மாப்பிள்ள, கமெண்ட்ரி பாக்ஸ் எழுது, நான் உங்க ஆர்ஜே பால்சன், நான் இந்த ட்ராக் ஆன் ஓடியோ ஓடுங்க இப்ராதர் அப்படியே ஓடுங்க பெரம்பூர் பொட்டிவாக்க பாலகர ஈச்சம்பாக்கோ இந்த நிகழ்ச்சி உலகமா ராபினத்தவா சீவந்துவே சினி உலகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனதை நான் விஷுவலாக கிரியேட் பண்ணிட்டேன். விஷுவலாக கிரியேட் பண்ணி வின் பண்ணிட்டேன். நேற்று ஒரு காம்படிஷன், நேற்று டைட்டில் வின் பண்ணேன். என்ன உங்கள் முன்னாடி இதை பேசணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொன்று படத்தை பற்றி ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போது நீங்கள் கருப்பு படம் கமர்ஷியலாக எடுக்கிறீங்க. 24ன்னு ஒரு படம் டெக்னிக்கலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி படம் இனி பண்ணணும்னு நினைப்பாங்களா? ஏன்னா அந்த படம் ரொம்ப நல்ல படம், எனக்கு எல்லாத்துக்குமே இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கலாகவும் நல்ல படம், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஏன் அந்த மாதிரி படத்தை கொண்டாட மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி படம் இப்போ ஹிட் ஆகும்போது அந்த மாதிரி படத்தை நீங்கள் எழுதணும்னு மற்ற டேரக்டர்ஸுக்குலாம் தோணுமா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீ 2-3 காம்படிஷன் இப்போ ரீசெண்டாகவே ஜெயிச்சிருக்கேன். ஓவரால் ஒரு 2000 காம்படிஷன் ஜெயிச்சிரு போல இருக்குது. சூப்பராக பேசினேன். காங்க்ராச்சுலேஷன். காட் பிளஸ் யூ. நான் உங்களை ஆனால் 2014 நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் முன்னாடி இந்த நிகழ்வு சூப்பர். தேங்க்யூ. எந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டுக்கும் போனது இல்லைண்ணா. ஃபஸ்ட்டு நீங்கள் வரீங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் உங்களை எப்படியா பார்த்துருவேன். இந்த நிகழ்வு நடந்திருக்கு. தேங்க்ஸ் டு சினி உலகம். ஓகே, தேங்க்யூ. இதை உங்கள் முன்னாடி பேசி காமிக்கணும்னு. இதுக்கு முன்னாடி கூட அவங்க இதை எடிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போ தேங்க்ஸ் டு சினி உலகம் சொன்னியோ கண்டிப்பாக போட்டுருவாங்கப்பா. நான் நீ கேட்ட கேள்வி அப்பா ராஜா போடா. அந்த ஃபோட்டோ புது ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த பழைய ஃபோட்டோவில் நான் ரொம்ப டொக்கு விழுந்துருப்பேன். எல்இடியில் ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று வருது. ஆனால் அது உண்மையானா? ஆமாப்பா, அது நான் தான். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. ஆமாம், பின்ன என்ன இதெல்லாம் யாராவது கிராஃபிக்ஸ் சிஜி இல்லாமல் பண்ணுவாங்க? நான் படத்துலேயே பாதி ஒழுங்காக பண்ணல. அது நான் தான். எங்கள் அம்மா சின்ன வயசில் வேஷம் போட்டு விட்டாங்க. எப்போவுமே எல்லாருக்குமே எங்கள் அம்மா ஏதாவது ஒரு வேஷம் போட்டு, இந்த ராசுக்குட்டி படத்தில், ராசுக்குட்டின்னு ஒரு படம் இருக்குது, பாக்யராஜ் சார் நடித்த படம், ஜென்சி ஆடியன்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ அந்த படத்தில் எப்படி நிறைய வேஷம் போடுவாங்களோ அது மாதிரி எங்கள் வீட்டில் சின்ன வயசில் பையனுக்கு பொண்ணு வேஷம், பொண்ணுக்கு பையன் வேஷம், டாக்டர் வேஷம் எல்லாத்தையும் போடுவாங்க. ஸோ இது நான் ஸ்கூலில் சென்னையில் 9th or 10th படிக்கும்போது எடுத்தது. இது நான் பஞ்சத்தில் ரொம்ப கஷ்டத்தில், இங்கே கோயம்புத்தூரில் தான், அன்னபூர்ணா கௌரி சங்கர் ஹோட்டல் வாசலில் கோர்ட்டுக்கு எதிர்க்க எடுத்த. நான் பக்கத்தில் மாக்காப்பா ஆனந்திருப்பார் இந்த ஃபோட்டோவில். அந்த தெருவில் ஒரு தாத்தா இது பண்ணிகிட்ருப்பார், சாப்பாடு கேட்டுட்ருப்பார். ஸோ நானும் அந்த தாத்தா மாக்காப்பா ஆனந்த் 3 பேரும் அந்த ஃபோட்டோவில் இருப்போம். ஆனால் அதில் யார் அந்த தாத்தான்னு தெரியாது. ஸோ அந்த டைம் கோயம்புத்தூரில் இருந்தபோது இது எப்போ எடுத்ததுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இப்போ நவ் கிடையாது, இது கொஞ்சம் ஒரு 3-4 வருஷம் பின்னாடி நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைசிங். ஆமாம், அது நான் தான். அது உங்களுக்கு சில நேரம், ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த சின்ன குழந்தைங்களுக்கே இப்போ ஒரு பொட்டு வைப்பனாலே யோசிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கெட்டப் பயங்கரமாக இருக்குது. அதுக்கெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க, ஒத்துழைச்சிங்க? அந்த மாதிரி அது ஒத்துக்கிற வயசா? அது தலையிலே நறுக்குன்னு கொட்டி இந்தாவா அப்படின்னா அதுதான் இது ஒத்துக்கிற. எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு இப்போ நான் அம்மா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இது என்ன ஜென்சி அம்மாவா? எங்கள் அம்மாலாம் பழைய அம்மா, தொடப்ப கட்டி எடுத்து பொழிச்சுன்னு வைப்பாங்க. ஸோ அதனால் அப்போல்லாம் எனக்கு என்ன நடந்துன்னு தெரியும். ஃபோட்டோ இருந்தது எங்கள் வீட்டில். இந்த படத்தில் அந்த கிராஃபிக்ஸ் பற்றி ஒன்று சொன்னீங்கல்ல, அது இப்போ கருப்பு படத்தில் 2-3 இடங்கள்ல அந்த கிராஃபிக்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆகலாம். அது நீங்களே இப்போ ஒத்துக்கிட்டீங்க வேற. இப்போ நான் எப்போலேருந்தே ஒத்துனுப்பேன், எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் நான். அதை பற்றி இப்போ நிறைய அந்த ஓடிடியில் வந்த பிறகு அந்த கிராஃபிக்ஸ் பற்றி சொல்கிறாங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலையே அப்படின்றது. அதெல்லாம் சரி, இப்போது ஒரு ஷாட் இப்போ இருக்குது, ஒரு ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் ஷாட் இருக்குன்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் ஆகும் கரெக்டாக பண்ணுறதுக்கு. 8லேருந்து 10 மாதம் ஆகும். இப்போ 8லேருந்து 10 மாதம் ஆகிற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் 8லேருந்து 10 மாதத்துக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ எங்களோட சுச்சுவேஷன் என்னாச்சுன்னா, நிறைய நேரத்தில் எங்களால் கரெக்டான டைமில் இந்த பேமெண்ட் டெட்லைன்ஸு, இந்த கிராஃபிக் சிஜியோட அவங்க கொடுத்த டெட்லைன்ஸை ஃபாலோ பண்ண முடியல. எங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் இருந்தது. இப்போ டக்குன்னு ஓகே அப்போ தூக்கிடுங்க அப்படின்னு தூக்க முடியும், ஏன்னா கதைக்குள்ளே இருந்தது, அது படத்துள்ள சீனில் உள்ளே இருந்தது. ஸோ நாங்கள் இப்போது ஒரு சிங்கம் ஃபைட் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ ஷார்ட்ஸ் கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலேயே அந்த ஃபைட்டில் இருந்து தான் இருந்தது. ஆனால் எங்களால் ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ தேட்டரில் யாருமே பெருசாக அதை சொல்லலை. ஓடியில் பார்க்கும்போது பாஸ் பண்ணி இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஏன்னா நாங்கள் அதை ஒழுங்காக பண்ணலை. ஏன் ஒழுங்காக பண்ணலை? எங்களுக்கு அவ்வளோ கன்ஸ்ட்ரெயின் இருந்தது. இப்போ எல்லா கன்ஸ்ட்ரெயின் நாங்கள் இதனால தான் பண்ணல, அதனால் மக்கள் தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சி திட்டுவாங்க. இவ்வளோ பேர் பாராட்டுறாங்க, எல்லாம் செமையாக இருக்குது. இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் மொத்தமாகவே
அடிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு 4 விஷயம்னா இந்த 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 விஷயங்கள் தான். மற்ற இது மீதி இருக்கிற எல்லா விஷயம் சூப்பர் செமையாக இருக்குது. தேட்டரில் பண்ணுற மாதிரியே தான் ஓடிடிலையும் ரசித்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ பண்ண தப்பு ஒத்துக்கணும்ல, அது எங்கள் தப்பு தான். இதனால தான் நாங்கள் பண்ணலை, அதனால தான் பண்ணலை அப்படின்னு எனக்கு சொல்ல வேண்டாம். There are a lot of reasons, but I don't want people to know the reason. It is a mistake. We could have done that better. We didn't do it better. அந்த 4-3 ஷார்ட் சில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா we accepted. அடுத்த வாட்டி ப்ராபப்ளி நாங்கள் பெட்டராக பிளான் பண்ணோம். டைம் சரி, மணி சரி, நிறையா விஷயங்கள். பட் ஆனால் நான் என்ன ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்னா, இது தியேட்டர் படம், இது ஒரு மேஜிக். தேட்டரில் வந்து நான் தான் படத்துக்கு ப்ரொமோஷனும் சொன்னேன். தேட்டரில் ஒரு குரூப்பாக பார்த்து உட்காந்து பார்க்கும்போது ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. நிறைய குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஓவர்சீ பண்ணுறது தான் சினிமா. இப்போ ஓடிடியில் பார்க்கும்போது இன்றைக்கி ஜென்ரேஷன் அப்படி தான் பார்ப்பாங்க. எப்படிலாம் பார்க்காதீங்க, நிறுத்தி எங்கே பார்க்குறீங்களாம் சொல்ல முடியாது. பார்ப்பாங்க, அடிப்பாங்க, வாங்கிப்போம். பாராட்டும் போது வாங்கினல, அப்போ அடிக்கும் போது வாங்கிக்கோ அப்படின்றது தான். ஸோ பட் ஆனால் ஓகே, இதெல்லாம் எங்களோட லேர்னிங். இதை வந்து இப்போ ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் சில இடத்துல இப்போ நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் இது பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் கிராப் எத்தனை போடுறாங்களோ அதுக்கு அதிகமான ஸ்க்ரீன் கிராப் நானே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எங்களுக்கே தெரியும் அதெல்லாம். பட் இட்ஸ் அ மிஸ்டேக். ஐ அப்பாலஜைஸ் டு த ஆடியன்ஸ் ஃபார் கிவிங் யூ அண்டர்வெல்மிங் ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் வில் கெட் பெட்டர் அஸ் அ டீம். அந்த ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த சீன் வந்து சூர்யா சார் நடிக்கலையா இல்லை வேற ஒருத்தவங்களை வச்சு பண்ணதா? அப்போ எல்லா ஸ்டண்ட் காட்சிகளுமே வந்து 2 விதமாக நடக்கும். ஒன்று ஹீரோஸ் வச்சு எடுப்போம், இன்னொன்று சில ரிஸ்கி ஷார்ட்ஸோ சில ஷார்ட்ஸோ வந்து டூப் வச்சு எடுப்போம். ஸோ மிக்ஸ் மேட்ச் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற சில ஷார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது லைட்டிங் சரிஞ்சிருக்காது, திடீர்னு அங்கே கண்டினியூட்டி மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷார்ட் எடுத்து அங்கே போடணும், அந்த ஷார்ட் எடுத்து இங்கே போடணும். ஸோ சினிமா அது எடுக்கிறதுக்குலாம் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் வந்து நாங்கள் இந்த பிரச்சனைனால தான் இப்படி பண்ணோம் அப்படிலாம் சொல்ல விரும்பல, அது தப்பு. ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி ரீசன், சே ஹவு இட் வாஸ் மேட், இதில் யார் நடித்தா, அதில் யார் நடித்தா, அதெல்லாம் தாண்டி நான் தான் சொன்னேனே சில நேரத்தில் அதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் இப்போ இந்த படத்தில் இருக்கிற லேர்னிங் வச்சு அடுத்த படத்தில் இதோ மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் நான் வீட்டில் விசேஷம் எடுத்தேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, டெக்னிக்கலாக நான் மூக்குத்தி அம்மன்லேருந்து ஒரு ஸ்டெப் கீழே போன மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அது வந்து சின்னதாக இருந்தது. அதே நேரத்தில் அது வந்து நிறைய ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஷார்ட்ஸு ஸ்கேலாக ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ரொடக்ஷன் வேல்யூஸாக எனக்கு வந்து அவ்வளோவா இது இல்லை. இதெல்லாம் நான் யாரையுமே என்னோட தப்பு தான். இதெல்லாம் பண்ணாமல் இதோட பெட்டராக செமையாக ஒரு படம் எடுக்கணும், பார்க்குறதுக்கு வந்து 2025 ஒரு விஷுவலி கிராண்டியர் ஃபில்மாக இருக்கணும், பெரிய ஸ்கேலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த படம் பண்ணேன். ஸோ இதில் பண்ண இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் இப்போ நான் அடுத்த படம் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ சொல்லுப்பா. ஹாய்ண்ணா, என் பேர் ஸ்ரீலதா. உன் பேர் ஸ்ரீரங்கம்மா? ஸ்ரீ, சரிம்மா ஸ்ரீ, சொல்லுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பச்சை சட்டை. அது வந்து ஹீலிங் தவிர எனக்கு ரொம்ப லைஃப் லெசன்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது இப்போது ஒரு அனிதா அக்காவை யாரோ சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி என்ன அவங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்னு வாழைப்பழமே சாப்பிடாம இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு கடைசியில் அதனாலன்னு இல்லை, பட் அந்த பிலீஃப்னால அவங்களுக்கு கடைசியில் குழந்தை வந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு நிறையா ஹெல்ப் ஆகிருக்கு. நான் வந்து கருப்பாத்தது உங்களுக்காக மட்டும்தான், அதுக்கப்புறம் அபய் சாருக்காக. நாங்கள் 4 பேர் ஏன்னா வைக்கல, அது அந்த இடத்துல தேவைப்படலாமா? ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோ வந்து கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றுவார், சாமி வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சாமி தான் வரணும். அந்த நேரத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து இருங்க கொஞ்சம் நேரம் இருங்க, பாட்டு பாருங்கள், அப்புறம் சாமி வருவாங்க அப்படின்னும் போது எங்கேயோ வந்து ஆடியன்ஸை படத்துலேருந்து வெளில எடுத்துகிட்டு போகிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. பாட்டு வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்கள் நிறைய வாட்டி எடிட்டில் திரும்பி பார்க்கும்போது அது என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சாய் அபேங்கருக்கு வந்து அந்த பாட்டு வரும்போது ஒழுங்காக கொஞ்சம் பேர் ரிசீவ் பண்ணலன்னும் போது பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார் அவர். நான் வேறு படத்துலேருந்து எடுத்துட்டேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னோன்னா அவர் இன்னும் பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார். அவர் நினச்சார் பாட்டு நான் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்கன்றனால எடுத்து. இன்றைக்கி பார்த்தா அந்த பாட்டை ஏன் வைக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ த மொமெண்ட் ஃப்ரம் டேக் திஸ் சாங் டவுன் டு வை டிட் யூ டேக் திஸ் சாங் டவுன் இஸ் த விக்ட்ரி ஃபார் சாய் அபேங்கர். இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ரானரி சாங். சாய் அபேங்கரோட மியூசிக்கில் எல்லாமே ஒரு என்ன விஷயம் நடக்குன்னா, ஒரு மேஜிக் என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே முதல் 1 வாரம் 10 நாளைக்கு வந்து அந்த பாட்டை பிடிக்காது. அதுக்கப்புறம் ரஹ்மான் சாங்ஸ் இப்படி சொல்லுவாங்க. இல்லை, அதுவும் வந்து யாருக்கு பிடிக்காதுன்னா இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் கிடையாது. இந்த ஜென்ரேஷன் வந்தோடனே அவங்க உள்ளே போயிடுது. போன ஜென்ரேஷனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்ன பாட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாட்டு நல்லா இருக்கு போல, பாட்டு பயங்கரம், பாட்டு என்ன எப்படி இருக்குது அப்படின்ற அந்த கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு. ப்ளஸ் எஸ்டிஆரோட வாய்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த பாட்டுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் படத்துக்கு அந்த பாட்டு தேவைப்படலன்னு தோணுச்சு. அதனால தான் வந்து டெல்லி இந்த ஓடிடி வெர்ஷனில் கூட அதை ஆட் பண்ணல, தனியாக விட்டுட்டோம். ஸோ இந்த பதில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கணும். ஸ்ரீலங்கா வீட்டில் விசேஷங்க ஆடியோ லான்ச் அப்போது 3 டைரக்டர்ஸ் அவங்கள ஹானர் பண்ணீங்க. பி வாசு சார், கே எஸ் ரவிக்குமார் சார், சுந்தர் சி சார்.
நீங்கள் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எங்களோட மனசு அப்படியே ரெப்ளிகா பண்ணுற மாதிரி நினைக்குது. இப்போ ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போ கருப்பு பார்த்தீங்கன்னா அவங்க ஜானர் மாதிரியே குடும்பங்கள் கொண்டாடுற மிகப்பெரிய வெற்றியாக மாறி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்படி ஏன்னா நடுவில் நிறைய நல்ல படங்கள் வந்திருந்தாலும் மனசு வலிக்கிற மாதிரி இருந்தது. இது ஒன்று தான் நல்லா குடும்பங்களை மகிழ்ச்சியாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஓடிடியில் எனக்கு விக்னேஷ் சிவன், பாரதி ராஜா இதெல்லாம் மற்ற லாங்குவேஜில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அது கூட இட் வாஸ் ஸோ நைஸ். ஸோ தேங்க்யூ அபவுட் தட். அண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஓடிடியிலேருந்து ஆரம்பித்து நிறையா லாங்குவேஜ்லேருந்து அப்படியே கதையை எடுத்து படமாக மாற்றி அவங்க பேரை மட்டும் போட்டுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக சிலது எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க பேர்கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி நான் பண்ணேன் அப்படின்னு அவங்களுக்கு உண்ட மரியாதையை கொடுக்குறீங்க. உங்கள் டீமில் இருக்கிற ரைட்டர்ஸை கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ணி இது இவங்க தான் சொன்னாங்கிறீங்க. உங்கள் டீமுக்கு அப்பாற்பட்டு இப்போ எல்கேஜிலேருந்து ஒரு சீன் சொன்னாங்க, அந்த ஃபோன் சுவிட்ச் ஓவர் சீன் சொன்னால் அது எழுதுனதே பிரதீப் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்குறீங்க. இன்றைக்கி நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் 18 பேர் கொண்ட கதையிலக்கா குழுவில் நிறைய டைலாக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க எங்கேயும் வெளியிலே தெரிஞ்சிருக்காது. பட் ரியலி நீங்கள் ரைட்டர்ஸ்க்கு அந்த கிரெடிபிலிட்டி கொடுக்கறது ரியலி வண்டர்ஃபுல். இது மாதிரி மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு எங்கேயுமே அவங்களுக்கு கிரெடிட் வராமல் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு மெசேஜ் சொல்கிறது விவேக். ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பட் ஆனால் அந்த ரைட்டர்ஸ்க்கு நான் டீம் ஆர்ஜே பாலாஜின்னு எல்லா வாட்டியும் போடுவேன். என் கூட இருக்கிறவங்களே கேட்பாங்க, நீ எங்கே போனாலும் டீம்னு சொல்கிற, உனக்கு வேலை தெரியாதுன்னு நினச்சிக்க போகிறாங்க, நீ மற்றவங்ககிட்டேருந்து ஐடியாலாம் சொல்லி அவங்க சொன்னதுனால தான் நீ பண்ணுறேன்னு நினச்சிக்க போகிறாங்க, இவன் தான் பண்ணான், அவன் தான் பண்ணான், இவன் தான் இதை சொன்னான், இவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது, அவர் இல்லை இப்படி சொல்கிற. ஸோ எல்லோரும் இப்போது என் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் நிறைய வாட்டி இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கப்புறம் கப் வந்து பிளேயர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு தோனி பின்னாடி போய் நிற்பார். அதுக்காக தோனி வந்து அதே டீமை நீங்கள் இன்னொரு கேப்டன் கிட்ட கொடுத்தா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஸ்டீலிங் கிரெடிட் ஃப்ரம் சம்மன். ஸோ அவங்களுக்கு சொன்னால் அவங்கள பெருமையாக சொன்னால், அவங்க ஐடியான்னு சொன்னால் நம்மளை சின்னதாக நினைப்பேன். எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது. அண்ட் என்னோடய வேல்யூ என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு 15 பேர் வேலை செய்கிறோம், 15 பேருக்கும் இந்த படத்து மூலிமா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, ஐ வாண்ட் தெம் டு டேக் ஆல் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் த ஃபிலிம். இப்போ அஸ்வின் அப்படின்ற ஒருத்தர் வந்து என் கூட இந்த படத்தை 3 வருஷமாக உட்காந்து என் கூட வேலை பண்ணி எழுதியிருக்காருன்னா, இந்த படம் முடியும் போது அவருக்கு ஒரு 4 படம் எழுதுறதுக்கு வரணும். இப்போ ராகுல் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்னோட கோ டைரக்டர், ரைட்டர். அவருக்கு இந்த படம் முடியறதுக்குள்ளே, அதாவது அடுத்த 3 மாதத்தில் ஒரு படம் வந்து டைரக்டராக கமிட் ஆகணும். ஸோ இதெல்லாம் நான் வந்து பண்ணணும் அப்படின்னா நான் அவங்களை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இந்த ஐடியாவை தான் சொன்னான், அந்த ஐடியாவை தான் சொன்னான். இதே தான் ஜிகே விஷ்ணு ஆகட்டும், சாய் அபேங்கர் ஆகட்டும். ஐ டேக் ஆல் மை டெக்னீஷியன் அவுட் சைட். ஜிகே விஷ்ணு இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்காரு, எல்லாமே விஷுவலாக சூப்பராக இருக்கும் எல்லாம். ஆனால் இந்த படத்தில் அவரே என்கிட்ட சொன்னது என்னென்னா, இந்த படத்தில் என் பேர் தனியாக தெரிஞ்ச அளவுக்கு வேறு எந்த படத்துலையுமே தெரியல. அண்ட் சூர்யா சார் வந்து எடிட்டர் கலை அவருக்கு வந்து கார் கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். நான் வந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், சார் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி தட் யூ கிஃப்டட் அ கார் டு கலைன்னு. அவர் சொன்னார், நீங்கள் வந்து சொன்னது ஸ்டேஜில் எனக்கு ஞாபகம் இருக்குது, அமரனுக்கு அப்புறம் எந்த படமும் ஒத்துக்காமல் 20 படம், ஒரு படம் கூட ஒத்துக்காமல் இந்த படம் ஒண்டி தான் பண்ணாருன்னு, எவன் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில்னு. அது சொல்லலைன்னா இப்போ கலை என்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சும் போது அதே டைமில் கலை எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு சொன்னார், ஆனால் நீங்கள் சொன்னதுனால தானே இதனால் இது எல்லாமே சின்ன கெஸ்டர் தான். இப்போ நான் சொன்னேன், அதுக்கு சொன்னால் உடனே சூர்யா சார் போய் ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம், சூப்பர் கலை ஒரே ஒரு படம். ஆனால் அதை ஒரு காராக கிஃப்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய, அது இஸ் ஜென்ராசிட்டி, இஸ் கைண்ட்னஸ். You are a great leader. As somebody who is directing a film with so many young people around, இப்போ என் டீமில் இருக்காருன்னு சொன்னல இந்த விக்கி, ஒரு நிமிஷம் எழுந்துருங்க விக்கி, ஃபோன் பேசினுக்கிறீங்க, அப்படியே எழுந்துக்க. ஸோ இவர் வந்து என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், என் சைடு, கம்பெனி சைடில், என்னோட சைடில். ஸோ இப்போது இந்த படத்தில் இந்திரன்ஸ் நடித்தார்ல, இந்திரன் சார் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு டேட்ஸ் இல்லை, நடிக்க முடியல, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். 10 நாள் ட்ரை பண்ண முடியாதுன்ட்டார். நாங்கள் வேறு ஆர்டிஸ்ட்க்கு மூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 20-25 நாள், ஒரு மாதம், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு மாதம் நாங்கள் வேறு ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் எனக்கு மனசு ரொம்ப இந்திரன் சார் இருந்தார்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா அவரை நீங்கள் பாவனே சொல்ல தேவையில்லை, பார்க்கும்போதே அப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். ஒரு மாதம் கழித்து இவர் எனக்கு ஃபோன் பண்ணார், அண்ணா ஆஃபீஸ் வாங்கினா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் ஆஃபீஸ் போனேன். ஒரு மாதம் கழித்து ஆஃபீஸ் போகிறேன், இவர் வந்து வீடியோ கால் பண்ணி, இந்திரன் சார் அங்கே லைனில் இருக்கார், சார் நான் இந்த படம் பண்ணும் அப்படின்னார். அப்போ பார்த்தா ஒரு மாதத்தில் 10 வாட்டி அவர் வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு அவரை பார்த்து பேசி, அவரை கன்வின்ஸ் பண்ணி, அந்த டைரக்டர்ஸ் கிட்ட பேசி, அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் அந்த டேட்டை ரிலீவ் பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்போது நார்மலாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னால் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இந்திரன் சார் டேட் இல்லையா, வேறு யாராக பாருங்கன்றுவாங்க. இது சாதாரண வேலை பண்ணுறது. ஆனால் ஹீ மேட் இந்திரன் சார் ஆக்ட் இன் கருப்பு. அண்ட் இதை நான் வெளியில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கேட்கும்போது, அப்பா இந்த இடத்துல இவன் மாட்டினாண்டா அப்படின்னு இவனை எனக்கு காமிக்கணும். இவர் யார் அப்படின்னா,
சின்ன கவுண்டர், முள்ளும் மலரும் இதெல்லாம் எடுத்தது இவங்க அப்பா. ஆனந்தி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்துட்டாரு. அண்ட் ஆனந்தி ஃபிலிம் விக்னேஸ்வர் அவர் பேர், என்னோட டீம் அவர். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இவர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும். இவருக்கு ஒரு 15 வருஷமாக இவர் சினிமாவில் இருக்கார். அவர்கிட்ட காசு கொடுத்தா என் டு என் படம் எடுத்து கொடுத்துருவார். ஸோ ஐ வாண்ட் him to become a producer. So I want to take my team, every member of my team everywhere. Not that ஐயோ அவங்களுக்கு பேர் கிடச்சிரு, அவங்களுக்குலாம் பேர் கிடைக்கணுன்றது தான் ஐடியா, அவங்களுக்குலாம் கார் கிடைக்கணுன்றது தான் ஐடியா, அவங்களுக்குலாம் அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கணுன்றது தான் ஐடியா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டூயிங் திஸ். நான் கோயிங் ஃபார்வர்ட், நான் இதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் எத்தனை படம் பண்ணாலும் நான் இதே தான் திருப்பி பண்ணுவேன். கீப் ராக்கிங் ப்ரோ. சூப்பர் விவேக், அது தேங்க்யூ. காரணமும் அந்த ஃபிலிம் பை அப்படின்னு சொல்லி எல்லாரோட பேர் வருதுல்ல, அந்த டெக்னீஷியன்ஸ் பேர். ஏன்னா எல்லா படங்களையும் இந்த மாதிரி போட மாட்டாங்க, என் ஃபிலிம் பை அப்படின்றது. நீங்கள் தான் அதை வந்து இதே தான் ஃபிலிம் நான் பண்ணல. நான் இதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் பண்ணி பார்த்துருக்கேன். இதை விக்னேஷ் சிவன் ஏதோ ஒரு படத்தில் இதை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ பேர் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், அவ்வளோ பேருக்கு ஓப்பன் ஆகும் டோர்ஸு. ஐ திங்க் எல்லாரும் பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியாது. நான் பண்ணுவேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ எம் நாட் இன்செக்யூர்ட், ஐ டோன்ட் ஃபீல் ஸ்மால், ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அதான் சொன்னேனே, இதே டீம் நீங்கள் வேதத்துறையிட்ட கொடுங்க, அது அவங்க பண்ணுறாங்களா பாருங்கள். அப்படி கிடையாது. ஸோ எவ்ரிபடி, எல்லா டீமுக்கும் ஒரு கேப்டன் இருப்பாங்க. ஸோ அந்த கேப்டன் எவ்வளோ சேஃபாக இருக்காங்களோ அது அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, சேஃப் டூயிங் திஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெக்னீஷியனுக்கு கார் கொடுத்தது இந்த படம் தான், அதை நான் உறுதியாக சொல்லுவேன். அது வந்து சூர்யா சாரோட பிக் ஹார்ட். அது வந்து த மேன் ஹி இஸ், த ஹார்ட் ஹி ஹாஸ், இஸ் ஜென்ராசிட்டி. நான் தான் சொன்னேனே, அவரால் ஈஸியாக ஒரு ட்வீட் போட்டு சூப்பர் கலை, சூப்பர் ஜிகே விஷ்ணுன்னு பண்ணியிருக்க முடியும். ஆனால் டெக்னீஷியனுக்கு சின்ன கிஃப்டாக கூட அமைச்சிருக்கலாம். ஆனால் இ சென்ட் ஆல் 3 of them ஒரு ஆல்மோஸ்ட் 30+ lakhs இருக்கிற ஒரு கார். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் சூர்யா சார் தான். அதுக்கெலாம் வந்து நிஜமாலே ஒரு பெரிய ஆர்ட் யாருமே பண்ணியிருக்கேன் சினிமாலே எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணல. செயின் போடுவாங்க, மோதிரம் போடுவாங்க, பைக் வாங்கி கொடுப்பாங்க. பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. செம ஹாப்பியாக இருந்தது, செம சூப்பரில் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இட்ஸ் அ வின் ஃபார் த டீம். 1 2 3 4 கைகளை தூக்கு, 5 6 7 8 கால்களை தூக்கு. இங்கே பாருப்பா, ஆர்யா வந்து இந்த இடத்துல இதை பயன்படுத்தி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆர்யா. எங்களுக்காக வந்து அவர் சின்ன ஒரு கேமியோ பண்ணார். ஆர்யா மட்டும் இல்லை, இருக்குல்ல டாப் 5 கைண்டஸ்ட் ஸ்வீட்டஸ்ட்னா அதில் ஆர்யா இருப்பார். சினி உலகம் பிரசன்ஸ் ஆர்ஜே பாலாஜி பச்சை சட்டை ஸ்பெஷல் மீட்டப். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் வென்ஃபீல்ட் மென்ஸ்வேர் டைலட் கான்ஃபிடன்ஸ், பிரஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா, பிரஸ்டா இன்னர்வேர்ஸ் லெகிங்ஸ் நைட்டீஸ். Powered by Line Australian Notes. Line Notes family, super action family. We care. Extraordinary problems require extraordinary care. Gold winner. அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5. குவாலிட்டில வேற ரேஞ்ச்.